திருவிழாவுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. இந்த வருஷமும் வசூலாகாம இருக்கு. என்ன பண்ணலாம்? முதல்ல திருவிழா நடக்கட்டும், அப்புறம் என்ன பண்ணலாம்னு பாப்போம். என்னங்க? உங்க அத்தை பேசுறாங்க. அத்தையா? சொல்லுங்க அத்தை. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கே சம்பந்தம். திருவிழா வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு அத்தை. அவங்க அத்தை வேலூர்லயே பெரிய குடும்பம். சூரிய வம்சம் குடும்பனால தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. பத்மாவுக்கு கல்யாணம் முடிவாயிருக்கு. ஓ, அதான் குடும்பத்தோட வந்து திருவிழாவில கலந்துக்கலான் இருக்கோம். அப்புறம் கூடவே மாப்பிள்ளையும் அவங்க அம்மாவும் வராங்க. தாராளமா வாங்க அத்தை. ஒரு சின்ன விஷயம். என்னப்பா? நம்ம வீட்ல வசதி அவ்வளவா பத்தாது. அதனால ஹோட்டல்ல ரூம் புக் பண்ணவா? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம்ப்பா. இருக்கிற வசதியே போதும். எல்லா சூழ்நிலையிலயும் வாழ பழகிக்கணும். அப்புறம் இந்த திருவிழாவுக்கு என்ன செலவாகுதோ அத நாமளே கொடுத்துடலாம். ஐயோ பரவாயில்லைங்க அத்தை. பத்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஒரு சின்ன வேண்டுதல், அவ்வளவுதான். அப்புறம் அங்க வந்துடுறோம். கிளம்பும் போது கால் பண்றேன். சரிங்க அத்தை, சரிங்க அத்தை, நல்லது. சாரதா அம்மா சொல்லுங்கம்மா. மோகினி சம்பந்தி அம்மாவே வர சொல்லு. சரிங்கம்மா. பத்மாவுக்கு கல்யாணம் முடிவாயிடுச்சா? அதான் ரொம்ப வருஷம் கழிச்சு குடும்பத்தோட திருவிழாவுக்கு நம்ம ஊருக்கு வரேன்னு சொல்லிருக்காங்க. வந்து போற வரைக்கும் அவங்கள நல்லபடியா நாம தான் கவனிச்சுக்கணும். இவ்ளோ வருஷம் கழிச்சு நல்ல செய்தி சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. பத்மாக்கு அப்புறம் நம்ம சூர்யாக்கு தான் கல்யாணம். சரி சரி, நீ போய் ஆக வேண்டிய வேலையை பாரு. சரிங்க. திருவிழா நடத்த காசு பத்தலன்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, மொத்த செலவையும் எங்க அத்தையே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நாம திருவிழாவை சும்மா ஜாம் ஜாம் நடத்தணும். ரொம்ப நல்லது. உனக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த வீட்டில் இருக்கவங்க ஆளாளுக்கு கேள்வி கேட்பாங்க. குறிப்பா அந்த அமெரிக்காக்காரி, அவ ரொம்ப கிராஸ் கேள்வி கேட்பா. நீயா ஏதாவது உளர்ன? உள்ளவாங்க. அண்ணம்மா உங்க 2 பேரையும் கீழே வர சொன்னாங்க. இதோ வந்துடுறோம். சரி. உட்காருங்க. உட்காருப்பா. எங்க ஊர்ல திருவிழா நடக்க போகுது. முன்னெல்லாம் நாங்க குடும்பத்தோட போய் கலந்துப்போம். ரொம்ப வருஷமா கலந்துக்க முடியல. அதனால இந்த வருஷம் திருவிழால குடும்பத்தோட கலந்துக்கலான் இருக்கோம். நீங்களும் ரெடியானா நம்ம எல்லாரும் ஒன்னா போயிட்டு வந்துடலாம். போலாம். இல்ல சம்பந்தி, நீங்க போயிட்டு வாங்க. இத பாருங்க, நீங்க அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. நீங்களும் கண்டிப்பா கலந்துக்கணும். அதுவும் இல்லாம எங்க சொந்த பந்தங்கள் யாரும் மாப்பிள்ளையும் உங்களையும் பார்த்ததில்லை இல்லையா? நீங்க வந்தா அவங்க இல்லாம உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அம்மா, நான் உங்க வார்த்தை மீறி பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. அவங்க இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, போயிட்டு வரலாமா? சரின்னு சொல்லுங்க. சரிங்க சம்பந்தி, வரோம். அப்ப சரி, நீங்க 2 பேரும் போய் ரெடி ஆகுங்க. நாம கிளம்பலாம். சரிங்க. உன்னை நான் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது என்ன சொன்னேன்? என்ன சொன்னேன்னு கேட்டேன். உன்னை கேட்காம எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னப்பா. அப்புறம் நீயா உன் சௌரியத்துக்கு பேசுற? போடுற சோத்தை தின்னுட்டு
கல்யாணம் முடியிற வரைக்கும் நான் சொல்றதை கேட்டுட்டு ஒழுங்கா மரியாதையா இருக்கணும். இல்லைன்னு வையே, பெல்ட் எடுத்துட்டு உரின்னு உரிச்சிடும். சரிப்பா, இனிமே நீ சொல்ற மாதிரியே நடந்துக்கிற. நீ ஏன் பேச்ச கேட்டு நடக்கிறது விஷயம் இல்லை. கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த சூரிய வம்ச குடும்பமே என் பேச்சை கேட்டுதான் நடக்கணும். நடக்க வப்ப. என்னங்க, என் துணியை நான் எடுத்து வச்சிட்டேன். உங்களுக்கு எது எது எடுத்து வைக்கணும்னு சொல்லுங்க, நான் எடுத்து வச்சிடுறேன். என்னங்க, நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டுக்கு சைலண்டா இருக்கீங்க. என்னாச்சுங்க? கோவிலுக்கு வரணுமான்னு யோசிக்கிறேன். வெள்ளி குங்குமச்சிமிழ் கடனே இன்னும் தேரல. தலைக்கு மேல பாரமா இருக்கிற மாதிரி கடுப்பா இருக்கு. உங்களுக்கு வேற நினைப்பே இல்லையா? எப்ப பாரு இதே பேச்சுதானா? அதான் சின்ன மாமா ஒரு ஐடியா சொல்லிருக்காருல, அப்புறம் ஏன் கவலைப்படுறீங்க? திருடுறது தப்பு ராஜி, அதுவும் சொந்த வீட்லயே திருடுறது ரொம்ப கேவலம். ஏதோ அன்னைக்கு ஒரு நினைப்புல பேசிட்டேன். அந்த ஆள் பேச்சை கேட்டு நம்ம மரியாதையை கெடுத்துக்க வேண்டாம். அப்புறம் எப்படி கடன் அடைக்கிறது, நாம எப்படி செட்டில் ஆகுறது, அந்த ஜெயந்த் எதிர்க்க எப்படி கெத்தா வாழ முடியும்? அதெல்லாம் பாத்துக்கிறேன் ராஜி, அதுக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். சரி, இப்போதைக்கு அதை விடுங்க. நம்ம நினைச்ச மாதிரி நம்ம பத்மா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். அதுக்காக இப்ப எதையும் போட்டு மனச குழப்பிக்காதீங்க. நம்ம கடவுளை பாத்துட்டு வந்தா நம்ம கஷ்டம் எல்லாம் சரியா போயிடும். சீக்கிரமா கிளம்புங்க. ராஜி, ராஜி, தம்பி இங்கதான் இருக்குதா? அன்னபூரணி அம்மா சீக்கிரமா கிளம்ப சொன்னாங்க. இருட்டுறதுக்குள்ள கோவில்ல இருக்கணுமா. சீக்கிரம் கிளம்பிடுங்க. இந்த வீட்ல யாருக்குமே இங்கேதுமே தெரியாது. கதவை திறந்துட்டு நேரா உள்ள வந்துட வேண்டியது. கொஞ்சம் கூட நாகரிகமே இல்ல. புருஷன் பொண்டாட்டி 4 வார்த்தை தனியா பேச முடியுதா? டம்மி துப்பாக்கியா இருந்தாலும் நீ பண்ணது கொஞ்சம் ஓவர் தான். பாவம் அவன். அண்ணி, இதுக்கே இப்படி சொல்றீங்களே, இதை விட செம காமெடியான மேட்டர் இருக்கு, சொல்றேன். எங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங் ரொம்ப பெருசு. பாய்ஸ் கேர்ள்ஸ்னு எல்லாரும் இருப்பாங்க. அதுல ஒருத்தனுக்கு மேரேஜ் பிக்ஸ் ஆயிடுச்சு. தமிழ் பையன் தான். அந்த டைம்ல நான் அப்பா அம்மாவோட டூர்ல இருந்தேன். எனக்கு அவன் இன்விடேஷனே கொடுக்கல. நானும் பெருசா கண்டுக்கல. ஆனா குரூப்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நானும் அவனும் லவ் பண்ணோம். இப்ப பிரேக்கப் ஆயிடுச்சு, அதனால என்ன மட்டும் இன்வைட் பண்ணலன்னு ரூமரை கிளப்பி விட்டாங்க. எனக்கு செம்ம கடுப்பு. நேர மேரேஜ்க்கு போனேன். தாலிய தட்டுல வச்சு ஆசீர்வாதம் வாங்க அனுப்புவாங்கல்ல, நான் தாலிய அபியூஸ் பண்ணிட்டேன். ஐயோ, அப்புறம் அப்புறம் என்ன, ஆளாளுக்கு தாலியை தேடினாங்க. கல்யாணம் நடக்குமோ நடக்காதுன்னு எல்லாருக்கும் ஒரு டவுட், ஒரு பதட்டமும் இருந்துச்சு. மாப்பிள்ளை பையன் கிட்ட போய் நான் ஒரு மந்திரம் சொல்றேன், அத சொன்னா தாலி கிடைச்சிடும்னு சொன்னேன். அவனும் சரி, என்ன மந்திரம் சொல்லுன்னு சொன்னான். ஐ எம் சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லு, கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னேன். அவனும் அதே மாதிரி சொன்னான். அப்புறம் அவன்கிட்ட தாலியை கொடுத்துட்டு நல்லா இருடா ராஸ்கல்னு சொல்லிட்டு வந்துட்டேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? தோளுக்கு மேல வளர்ந்திருக்கே. யாராவது தாலி எடுத்து வச்சு விளையாடுவாங்க? எது இதுல விளையாடணும்னு கொஞ்சம் கூட விவசாயம் இல்லையா? நல்லா வளர்த்திருக்கிறாங்க புள்ளைய லட்சணமா. எத்தனை தடவை சொல்றது இவ கூட சேராதீங்கன்னு? ஐயோ பெரியமா, சும்மா ஜாலிக்காக தான் பண்ணிருக்காங்க. தாலில என்னடி ஜாலி வேண்டி கிடக்கு? இதே உன் கல்யாணத்துல தாலி எடுத்து வச்சு விளையாடி இருந்தா அப்ப தெரியும் உனக்கு. நீயும் உங்க அம்மாவும் எவ்வளவு ஜாலியா இருந்திருப்பீங்கன்னு. ஜாலியா சின்ன பொண்ணுமா, அவகிட்ட ஏன் மல்லு கட்டுற? உன்கிட்ட ஏற்கனவே சொல்லிருக்கனா இல்லையா இவ கூட சேராதன்னு? அப்புறம் என்ன, கிளம்பி இங்க இருந்து. கல்யாணம் ஆக போதுன்னு கொஞ்சமாவது உனக்கு யோசனை இருக்கா? முதல்ல இங்க இருந்து கிளம்பு. வாடி வாடினா. கல்யாணமா? பிரதர், நான் என்ன பத்மா அன்னைக்கும் அந்த மோகனுக்கும் கல்யாணம் நான் சொன்னேன்? இப்படி ஷாக் ஆகுறீங்க?
கடவுள் 2 பேருக்கும் கல்யாணம், அதுவும் கிராமத்துல. அதனால நாங்க எல்லாரும் போறோம். ஒரு 2-3 டேஸ் ஆகும். நீங்க வெளியில எங்கேயாவது தங்கிக்குங்க. ஐயோ சிஸ்டர், எங்க அப்பா என்ன வெளியே வலை போட்டு தேடிட்டு இருக்காரு. இப்ப வெளியே தங்கி நான் அவர் கையில சிக்கின செத்த. அப்புறம் நம்ம இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடும். அதுவும் இல்லாம உங்களுக்கே தெரியும், என்கிட்ட பைசா கார்டுன்னு எதுவுமே இல்ல. ஆமால, பேசாம நீங்க எங்கேயே ஸ்டே பண்ணிடுங்க. வீட்ல யாருமே இருக்க மாட்டாங்க. சாரதாவும் சரண்யாவும் கூட வர மாட்டாங்க. நீங்க ஜாலியா இருக்கலாம். அட என்ன சிஸ்டர் நீங்க, இவ்ளோ பெரிய வீட்ல நான் மட்டும் தனியா, அதுவும் சாப்பாடு கூட இல்லாம? ஐயோ என்னால முடியாது சிஸ்டர். ப்ளீஸ் சிஸ்டர், என்னையும் எப்படியாவது கூட்டிட்டு போங்க. ப்ளீஸ் சிஸ்டர். இங்கன்னா ஓகே பிரதர், நிறைய ரூம் இருக்கு, ஏதாவது மேனேஜ் பண்ணிக்கலாம். அன்னைக்கு கூட ஃபங்க்ஷன்ல லேடி மாதிரி வேஷம் போட்டு தப்பிச்சாச்சு. இப்ப போற இடம் கிராமம். அதுவும் அந்த கிராமம் எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியாது. ரொம்ப ரிஸ்க். ப்ளீஸ் சிஸ்டர், ஏதாவது ஒரு ஐடியா பண்ணுங்க. நீங்க எவ்வளவோ பண்ணிட்டீங்க, இத பண்ண மாட்டீங்களா? ஐயோ அப்படியா? சரி, என்ன தனியா விடுங்க, நான் கொஞ்சம் திங்க் பண்ணும். எத்தனை ட்ரெஸ் தான் எடுத்து வைக்கிறதுனே தெரியல. என்னங்க, உங்க ட்ரெஸ் வைக்க இதுல இடமே இல்ல. சீக்கிரம் பேக் பண்ணணும், வந்து ஹெல்ப் பண்ணுங்க. அப்புறம் உங்க அம்மா வந்துட போறாங்க. உங்க அம்மாவுக்கும் சாமிக்கும் தகராறு தீந்துருச்சு போல. இல்லங்க, கல்யாணம் உச்சவொன்னு பின்றாங்களே, அதான் கேட்டேன். என் வாய கலராம உன்னால இருக்க முடியாதா? அது இல்லங்க, இத்தனை வருஷமா கண்டுக்காமலே இருந்துட்டு பத்மாவுக்கு கல்யாணம் உடனே பக்தி பொங்குதே, அதனாலதான் சொன்னேன். கரெக்டா சொல்லு சின்ன மருமகளே. வேணும்னா வச்சுக்கிறதும் வேண்டாம்னா வெட்டி வர்றதும் வர வர எங்க அண்ணி அரசியல்வாதியோட மோசமாயிட்டாங்க. எனக்கு இந்த சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் நம்பிக்கையே கிடையாதுமா. ஆணும் பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிறதே தேவையில்லைன்னு நினைக்கிறவன் நானு. இதுல கடவுளுக்கு வேற கல்யாணமா, அதுவும் மனுஷன் பண்ணி வைக்கிறானா? இதெல்லாம் கொஞ்சம் ஓவரா இல்ல? நீங்க இப்ப பேசுறதா ரொம்ப ஓவரா இருக்கு. மாமா, நீங்க வரலையா? கிராமம்னாலே பொண்ணுங்க அம்சமா இருப்பாளுங்க. அதுவும் திருவிழான்னா சும்மா தேர் மாதிரி வருவாளுங்க. நான் இல்லாம எப்படி? என்ன மாமா, யோசனை ரொம்ப பலமா இருக்கு. அது ஒண்ணு இல்லம்மா, ஒரு பெரிய மனுஷனை மதிச்சு கூப்பிட்டுருக்காங்க, போகாம இருந்தா மரியாதையாவா இருக்கும், அதான் யோசிக்கிறேன். பெரிய மனுஷன் மாதிரி நடந்துகிட்டா மரியாதையா இருக்கும். சங்கரம் சமயத்துல பிரமாதமா பேசுறான். திருவிழாக்கு போறீங்கல்ல, இனிமே தாண்டா கதையில இன்ட்ரெஸ்டிங்கான திருப்பமே இருக்கு. நாங்க எல்லாரும் ஊர்ல இருக்கிற நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போறோம். என்னோட வேண்டுதல் எல்லாம் ஸ்ரீனிவாசனுக்கும் அன்னைக்கும் தான் கல்யாணம் நடக்கணும். அதே மாதிரி ஸ்ரீனிவாசனும் யார்கிட்டயும் மாட்டிக்க கூடாது. எந்த தடங்களும் இல்லாம நல்லபடியா போயிட்டு வரணும். அதுக்கு நீங்க தான் எங்களுக்கு கார்டியனா இருந்து வழி நடத்தணும். வேண்டுதல் போதுமா? இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இவ்வளவு வேண்டுனா அவர் என்ன பண்ணுவாரு? இப்ப விளக்கணைக்கும் போது எப்படி அமைதியா இருந்தாரோ அதே மாதிரி தான் இருப்பாரு. மரியாதை எங்க இருந்து போயிடு. பாத்துமா, எரிச்சிடாத. இப்போ நான் ஊருக்கு போறேன்ல, திரும்ப வர்றப்போ
யாரு மரியாதையோட வரப்போறா, யாரு மானங்கிட்டு வரப்போறாங்கன்னு தெரியும். உனக்கு நிறைய ட்விஸ்ட் யோசிச்சு வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ திரும்பி வரியா இல்ல பேக் எடுத்துக்கிட்டு அப்படியே ஓடி போறியான்னு இன்னும் 2-3 டேஸ்ல உனக்கு தெரிஞ்சிடும். பேக்க நீ ரெடியா வச்சுக்கோ, யாரு போறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியாப்பா? வீட்டுல நல்லா இருக்காங்க? நல்லா இருக்கா. வாடா. வணக்கம் மாப்பிள்ள, வாங்க உள்ள வாங்க. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கியா? வணக்கம். வணக்கம். நீங்க இங்க வர வரைக்கும் இவர் கால் தரையில படவே இல்ல. வீட்டுக்கும் வாசலுக்கும் ஓடிக்கிட்டே இருந்தார் தெரியுங்களா? அண்ணன் தங்கச்சி பாசத்துக்கு பாசம் மலர்னா அக்கா தம்பி பாசத்துக்கு நம்ம அத்தையும் இவர் அப்பாவும் தான். இத்தனைக்கும் இவர் சொந்த தம்பி கூட இல்ல, சித்தப்பா பிள்ளைங்க பெரியப்பா பிள்ளைங்க தான். ஆமா, இப்ப எப்படி பத்மாவும் சூர்யாவும் பாசமா இருக்காங்களோ அந்த மாதிரி அப்ப நானும் இவங்க அப்பாவும் பாசமா இருப்போம். அத்தை, சட்டுன்னு நினைவுக்கு வரல, ஆனா முகஜாடம் மட்டும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. யாருங்க அத்தை இந்த பொண்ணு? இவ என் ஃபாரின் மருமக, அமெரிக்கால பிறந்து வளர்ந்திருக்கா. சின்னத்த, இவங்க எனக்கு என்ன முறை வேணும்? இவர் உனக்கு சித்தப்பா முறை வேணும். இவங்க என்னோட சம்மந்தி, பேரு பிரேமா. இவங்களும் ஃபாரின்ல இருந்து தான் வந்திருக்காங்க. இவங்க பத்மாவோட மாமியார், சிங்கப்பூர்காரங்க. மாப்பிள்ள வெளியில இருக்காரு, இப்ப வந்துருவாரு. நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம், நீங்க ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. காதும் காதும் வச்ச மாதிரி பத்மாவோட நிச்சயதார்த்தத்தை முடிச்சிட்டீங்க. திடீர்னு முடிவாயிடுச்சு. எங்க வீட்டுக்கும் ஜெயந்தி வீட்டுக்கும் கூட சொல்லல, ரொம்ப சிம்பிளா முடிச்சிட்டோம். ஒருத்தருக்கு சொல்லி ஒருத்தருக்கு சொல்லாம விட்டோம்னா அது தப்பாயிடும். அதனாலதான் யாருக்கும் சொல்லல. கல்யாணத்துக்கு பாத்துக்கலாம். அதனால என்னத்த, நிச்சயதார்த்தம் சிறப்பா முடிஞ்சது இல்ல, அதுவே ரொம்ப சந்தோஷம். என்ன சண்முகம், வேலூர்ல இருந்து இங்க வர்றதுக்கு இவ்வளவு நேரமா? அடையாப்பா நீ வேற, டிரைவர் புதுசு போல உருட்டிட்டான். அப்புறம் ஒரு காரை விட்டுட்டு ஒரு கார் வர முடியுமா? அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரி, எல்லாரும் கை கழுவிட்டு வாங்க, சாப்பிடலாம். நான் தான் சாப்பாடு வேணான்னு சொன்னேன் சம்பந்தம். கிளம்பும் போது சாப்பிட்டு இருப்பீங்க, வாங்கம்மா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாமா, மத்தவங்க எல்லாம் சாப்பிடட்டும். சங்கரன் அண்ணா, சண்முகண்ணா, நீங்க எல்லாம் வாங்க சாப்பிடலாம். பரவாயில்லம்மா, நீங்க சாப்பிடுங்க. பத்மா, மாப்பிள்ள வர கொஞ்சம் சங்கோஜப்படுறாருன்னு நினைக்கிறேன். நீ போய் கூட்டிட்டு வா. இந்த மாதிரி நேரத்துல தான் ஒருத்தர் நல்லா பேசி புரிஞ்சுக்க முடியும். போ போன்னு சொல்றேன்ல. ஆமா, இங்க ஏசி இருக்கு சம்பந்தம். என்ன சொன்னா, இந்த கிராமமே ஒரு ஏசி மாதிரி இருக்கு, இது தனியா ஒரு ஏசி தேவையான்னு சொன்ன. இருக்கு மாமா, ஓப்பன் ஏசி. நைட்டு நாம அங்கதான் படுக்க போறோம். சம்பந்தம், நாளைக்கு தேவையான ஏற்பாடெல்லாம் எல்லாமே ரெடியா இருக்காத்த. நாளைக்கு காலையில அம்மன் திருக்கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்திடுவோம். வாங்க வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வாங்க.